பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு காமன் கண்டிஷன், ஆப்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் எங்கள் அப்பா ஒரு மாதிரி நினைவில் இல்லாமல் இருக்கார் சார், உளறாரு அப்படிம்பாங்க. இது ரொம்ப காமன் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் லெவல் குறையும் வயதானவர்களுக்கு. ரெண்டாவது, இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் நேச்சுரல் லைட் அவங்களுக்கு படாமல் இருந்ததுன்னா கண்ணில் இந்த ஐசியூ சைக்கோசிஸ்பாங்க. இந்த டே லைட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம். டே நைட்டு டிஃப்ரென்ஸு, இந்த டே லைட்டை பார்க்கணும், இரவு இருட்டுறதை பார்க்கணுங்கும்போது நம்ம பிரெயினில் சில ஹார்மோன்ஸ் சுரக்கும். அந்த சுரப்பிகள் ஒழுங்காக வேலை பண்ணலைன்னா பேஷண்ட் வில் பி கன்ஃபியூஸ்டு. 24 மணி நேரம் தொடர்ந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டில் இருந்தாலே யங் அடல்ட்ஸுக்கே கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ இந்த எலக்ட்ரோலைட் கரெக்ஷன், சோடியம் லெவல் கரெக்ஷன், யூரியா கிரியாட்டின் லெவல்லாம் கிட்னி ஃபங்க்ஷன் ஒழுங்காக இருக்கா பார்க்கணும். அண்ட் ரத்தத்தில் சுகர் அளவு குறைஞ்ச ஹைப்போகிளைசீமியாவில் டெலிரியம் வரலாம், அன்கான்ஷியஸ் ஆகலாம், கோமா ஸ்டேஜ் போகலாம். அந்த கோமா போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நினைவு உளறிட்டு இருப்பாங்க, நினைவு இல்லாமல். ஸோ வி ஹேவ் டு கரெக்ட் எவ்ரி திங் டுகெதர். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன சுச்சுவேஷன்னு செக் பண்ணி, இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு இன்பேஷண்ட்டாக இருக்கும்போது தான் நம்ம ஒழுங்காக பார்த்து சிகிச்சை கொடுக்க முடியும், வீட்டில் வச்சு பார்க்க முடியாது. ஸோ போஸ்ட் சர்ஜரி நம்ம யாரையும் அவசரப்பட்டு உடனே வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம். தேவைப்பட்டால் கூட 1-2 நாள் வச்சுருந்து அவங்க தன் உணவு சாப்பிட்டு நடக்க ஆரம்பித்து பாத்ரூம் இண்டிபெண்ட்டாக போகிற ஸ்டேஜ் வரும்பொழுது வீட்டுக்கு அனுப்புவோம். ஒரு எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா ஸ்டெப் கம்பேர்ட் டு யங் அடல்ட்ஸ். இட் இஸ் ஆல்வேஸ் given to our patients. இப்போ வீட்டில் போய் இந்த டெலிரியம் இருந்தால் வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? இமீடியட்லி ஷுட் கால் த ஹாஸ்பிட்டல். அந்த டாக்டர்கிட்ட தொடர்பு கொண்டு மருத்துவமனைக்கு திருப்பி கொண்டு போகிறது பெட்டர். வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நம்ம ஐடியலாக இருக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு ரத்த பரிசோதனை பண்ண வேண்டியிருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, இன்ட்ராவீனஸ் ட்ரிப்ஸு தேவைப்படலாம், சோடியம் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தால். அதனால் டிலே பண்ணாமல், ஆனால் ஒரு சின்ன இது, கொஞ்சம் மயக்கமாக இருக்காங்கன்னா நீங்கள் பிளட் சுகர் டெஸ்ட் பண்ண நேரம் இல்லாட்டாலும் ஒரு சுகர் சிரப்பை கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் நினைவோடு இருக்காங்க, குடிக்கிற நிலைமையில் இருக்காங்கன்னா உப்பு கலந்து கொஞ்சம் மோர் கொடுக்கலாம். இந்த சோடியம் கரெக்ஷன் ஆகிக்கும், சுகர் கரெக்ஷன் ஆகிக்கும். அப்புறம் போய் செக் பண்ணி என்ன கரெக்ஷனோ அதை பார்த்துக்கலாம். இது இமீடியட்டாக பண்ண வேண்டிய வேலை. அவங்கள சப்போர்ட் இல்லாமல் நடக்க விடக்கூடாது இந்த சூழ்நிலையில். ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷன் ஃபால்னால வந்துடும். ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல்.